போல வடமதுரையில இருக்க சிவன் கோயிலுக்கு போலான்னு கிளம்பிட்டோம். தியாக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வரனால கோயில்ல கூட்டம் ரொம்ப ரொம்ப அளவாதாங்க இருந்துச்சு. பிரதோஷம் இல்ல ஃபங்க்ஷன் டேஸ்லாம் போனா நிக்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ ரஷ்ஷா இருந்திருக்கும். நாங்க ஒர்க்கிங் டேஸ்ல தான் போனோம். ஸோ அதனால ஈஸியா சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்க இருக்க சிவனை விருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. எதுனா முனிவர் ஒருத்தர் ரொம்ப காலமா தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ சிவன் அவரை மீட் பண்ண வரப்போ ரொம்ப ரொம்ப உடல்லாம் மெலிஞ்சு போயிட்டு பசியில வாடிட்டு இருந்திருக்காரு. ஸோ பார்வதி தேவி இங்க இருக்கக்கூடிய முருங்கை மரத்துல இருந்து தான் இலை காய்கறி எல்லாத்தையும் பறிச்சு விருந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் விருந்தீஸ்வரர் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னு ஸ்தல புராணத்துல போட்டிருந்தாங்க. நான் படிச்சு பார்த்தேன். ஸோ இங்க இருக்க கோயில்ல சிவன் சன்னதி மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா காடோட சன்னதியுமே இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைம் போல போனோம்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். மனசுமே ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம சர்ச்சு மசூதி இல்ல ரேண்டமா நிறைய கோயில்களுக்கு போவோம். ஸோ எல்லா இடமே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான இடம்.